இந்த வீடியோல நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியா செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இதை கோதுமை மாவுலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப் அளவு மைதா மாவுக்கு அரை கப் அளவு சீஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் அளவு நெய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவு மாவுக்கு 1/4 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சப்பாத்தி மாவு பதத்தில் பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவை ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிருங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம சேர்த்துருந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
ப்ரௌன் கலரில் ஆகணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு சீஸ் சிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.